அக்னீஸ்வரன், இதுல ரெண்டு விஷயம். இபிஎஸ் அவர்கள் சொன்னதனுடைய பொருள் என்ன அப்படின்றது, நான் எடுப்பதுதான் முடிவு. எல்லாமே கூட்டணி ஆட்சி தொடர்பான கேள்விகளுக்கு தான் அந்த பதிலா இருக்கு. அதுல இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க, அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னே சொல்லலைங்க அப்படின்றது தான் இதுவரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றது 6 முறை சொல்லியாச்சு. எல்லா செய்தித்தாள்கள்லையும் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கூட்டணி கட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான் கேட்குறாங்க. இதுதான் எங்களுக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? முதல் கேள்வி என்ன சார் கேட்டீங்க? இபிஎஸ் அவர்கள் நான் தான் முடிவெடுப்பேன்றதும் அதுக்கு சொல்லிடுறேன் சார். அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். சரி. அம்மையார் மறைந்து போன ஆளுமை மிக்க தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என்று கேட்டதை இந்த அகில உலகமும் பாராட்டியது, இந்தியா உள்பட எல்லாமே. இப்போ அதே அடிப்படையில் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்தவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுப்பதுதான் சாலச் சிறந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ தான் அம்மையார் பாணிக்கு வந்திருக்கிறார் என்று அடியேன் நான் யோசிக்கிறேன். இது ஒண்ணு. அப்படித்தான் பேசணும், அப்படித்தான் இருக்கணும். ஒரு தலைமை அவர்கள் வந்துட்டாங்களே, அதுக்கு பதிலா நான் அடுத்து வரேன். நீங்க நாம தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி நிலவரத்தைப்படி பார்க்கிற போது பாஜக அதிமுக கூட்டணி, அதில் மாற்றமே இல்லை. கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை என்று 2 முறை பேசிவிட்டார் தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பேசியதற்கு பிறகும் இல்லை கூட்டணி ஆட்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கக்கூடிய நாட்டில் சில பேருங்க இருக்காங்கல்ல, எங்களை மாதிரி ஆட்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுக்கிறேன்னா அவங்க சார்பா நான் கேட்டுக்கிறேன். நம்ம நேர்பட பேச உலக தமிழர்கள் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுவோம், உலக நாடுகளுக்கு எல்லாம் அப்புறம் பேசலாம். உலக தமிழ் ஆடியன்ஸ்க்கு தான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், நான் அதை சொல்லி முடிச்சிடறேன். கூட்டணி ஆட்சி என்று திரும்ப திரும்ப நீங்க அந்த பேட்டியில பாத்தீங்களா, இந்த பேட்டி பாத்தீங்களா சொல்றீங்கல்ல, ஒருவேளை நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னு நினைத்தால் சார், என் தனிப்பட்ட கருத்து, சரி, யாருக்கும் பயந்தோ கட்டுப்பட்டோ அதிகார ஆசை போதையில் மிதப்பவன் அடியன் அல்ல, இன்றைக்கு மட்டும் என்றைக்கும். ஆகையினால கூட்டணி ஆட்சி என்று நீங்க பேசுறீங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக உங்களுடன் கூட்டணி இருந்தால், அப்படி நீங்க மத்திய அமைச்சரவை நீங்கள் அமைத்தால், அதுல நிதி, ராணுவம், வெளிவிவகாரத்துறை இதை அதிமுகவிற்கு நீங்கள் வழங்குவீர்களா என்பது அடியனுடைய ஆசை. இது அதோட நான் நிப்பாட்டிக்கிறோம். இப்ப நீங்க நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். நீங்க பூடகமா இதுல கடிவாளமெல்லாம் நீங்க போடக்கூடாது. நீங்க வந்து கடிவாளமெல்லாம் வந்து அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியை கலைச்சிச்சு. ஆனா நீங்க இன்னைக்கு ஆட்சியை பிடிப்போம்னு அழுத்தத்தை வச்சுக்கிட்டு அவங்களை ஏவி வருது, இவங்களை ஏவி வருது, இதெல்லாம் நீங்கள் நேர்கொண்டு எதிர்மறையாக நீங்க அரசியல் பண்ணாதீங்க. என்னன்னா எங்க சிக்கல் வந்ததுன்னா, அமித்ஷா அவர்கள் பத்திரிகைகள்ல பேட்டி கொடுத்ததை எல்லாரும் சுட்டி காட்டிய பிறகும் இபிஎஸ் அவர்கள், அமித்ஷா அவர்கள் அதை சொல்லலன்னு சொல்லிட்டே இருந்ததுதான். பத்திரிகைகளை நமக்கு பிரிண்டா சார், அது இதுதான் கேள்வி. அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு, எங்க தலைவர் சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சி தான், இதுதான் எங்கள் வேத வாக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க இபிஎஸ் வேற ஆப்ஷன் இல்லைன்றதை தான் சொல்றாங்க. இது வந்து அண்ணாமலை அவர்கள் அழுத்தம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மாற்றும் இருக்கு, பாஜக தலைமையிலான இன்னொரு மாற்று அணியை அமைக்க முடியுன்றதை சுட்டி காட்டுறாங்க. அண்ணாமலையால அது முடியுன்றதை சொல்றாங்க. நான் வந்து முன்னாள் தலைவருக்கு பதில் சொல்லல, அண்ணன் ரவீந்திரன் அவர்களுக்கு பதில் சொல்லவா? நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லலாம். பாஜகவுக்கு மாற்று இருக்குல்ல, பாஜகவுக்கே மாற்று இருக்கிற போது அதிமுகவுக்கு மாற்று இருக்காதா? தாவேகா ரெடியா இருக்குது, நான் வந்து திமுகவுடையும் பாஜகவுடையும் சேரவே மாட்டேன். ஒண்ணு. விசிகா பாஜக அல்லாத அதிமுகவுடன் சேருவதில் தவறொன்றும் இல்லை, அண்ணன் திருமாவளவன் கூற்று. நேத்து மரியாதைக்குரிய திருச்சி வேலுச்சாமி அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஏப்பா நாங்களே வந்து நாங்க வந்து மாநிலத்தில் ஆட்சி அமைச்சனா நாங்க அமைச்சரவை காங்கிரஸ் இருக்கும். சரி, அங்க இந்த இடம் ஒரு கேள்வி, ஏன் பாஜகவுக்கு அமைச்சரவையில் தரமாட்டீங்க, ஆனா காங்கிரஸ்ல 2 அமைச்சர் கொடுப்பீங்களா?
அது திமுக தான் கேட்கணும். இல்ல நான் அண்ணன் வேலுச்சாமி கருத்தை தான் நீங்க சொன்னேன். காங்கிரஸ் ஆப்ஷனா காமிச்சீங்கன்னா அந்த சிக்கல் இருக்காதா உங்களுக்கு? எது? நீங்க எப்படி மாற்றுன்னு இப்ப தாவேகாவை காமிக்கிறீங்க, விசிகாவை காமிக்கிறீங்க, இல்ல காங்கிரஸை சார், காமிக்கிறீங்க. இல்ல அண்ணன் சொன்னார்ல, அதாவது பாஜகவுக்கு மாற்று இருக்கு அப்படின்னு சொன்னார்ல சார். இது நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, இது நடக்க போறது இல்ல, இப்போ சட்டமன்ற தேர்தல். அதிமுகவுக்கு மாற்று இருக்குன்றீங்களா? உண்மை அதுதானே சார். சார் ஒரு புழுவை கூட நீங்க ரொம்ப துன்பப்படுத்தினு வச்சுக்கோங்களேன், அது எழுந்து தப்பிக்க நினைக்கும். அது மாதிரி தானே இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தை வைத்துக் கொண்டு எல்லா அதிகார பலத்தையும் வச்சுக்கிட்டு அது கர்நாடகாவோட கேட்டை போட்டு முடிச்சிருங்க. தமிழ்நாட்டுக்கு அது போட்டு இங்க திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு பாஜக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். இப்ப பாயிண்ட் என்னன்னா, கூட்டணி எல்லாம் அமைத்த பிறகு இந்த கூட்டணி ஆட்சின்ற விஷயத்திற்குள்ளதான் அடுத்தடுத்த நகர்வுகள் நகர்ந்துட்டே இருக்கு. இப்ப அதிமுக, இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஒரு கூட்டணி இருந்து வேறு வழி இல்லாம தான் பாஜகவுக்கு அதிமுக வந்ததா அவர் சொல்றாரு. வழி இல்லாமல்லாம் ஒரு அரசியல் கட்சியை பார்த்து சொல்லக்கூடாது சார். அவர் சொல்வதை இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு உள்துறை அமைச்சர் போய் நான் தான் இந்த கூட்டணி அமைக்கிறேன் எந்த மாநிலத்துக்கு போனார் சொல்லுங்க? யார் வழி இல்லாம வந்தது? இறங்கி வந்தாங்க, பாஜக இறங்கி வந்தாங்க. அப்ப பாஜக இறங்கி வந்து விட்டு வார்த்தையால மட்டும் வான வேடிக்கை விடுறீங்களா? வழி இல்லாமல் எங்க எதிர்மறை வாக்குகள் திமுகவுக்கு கூடி இருக்கிற போது இப்ப அவங்க 2021 வெறும் 3% தான் சார் டிஃபரெண்ட். நான் இப்படி சொல்றேன், வழி இல்லாமல் அப்படி இப்படிலாம் சொல்றாருல அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். திரு அண்ணாமலை அவர்களுடைய மனசாட்சியாக செயல்படுகிற அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி கேட்டு சொல்லுங்க, கூட்டணி ஆட்சி என்று வருகிற போது 2029 அதிமுக கூட்டணி என்று இருந்தால் அது நீங்க 3ஐயும் கொடுப்பீங்களா? இந்த 3 துறையும் கொடுப்பீங்களா? கேட்டு சொல்லுங்க, உடனே கேட்டு சொல்லுங்க. அது 2019 கேட்டிருக்கலாம். ஏன் கேட்கல? நான் அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி தான் கேட்டேன். திரு ரகு அவர்கள் ஏன் வேகமா வராரு?